தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44வது இறைவார்த்தை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசுவின் இதயம் எவ்வளவு அதிகமாக ஆழமாக நம்மை நேசித்து நம்மை வளப்படுத்துகிறது என்பதை தியானிக்கிற இந்த நாளிலே, உலக சொத்துக்களை தீய முறையில் பயன்படுத்தும் தனவந்தர்களை கண்டிக்கவே ஆண்டவர் பின்வரும் உதாரணங்களை சொல்லி நம்மை எச்சரிக்கிறார். பணக்காரன், ஏழை, லாசர் இவர்களை பற்றிய ஊமையை நாம் உற்று நோக்குவோம். இவ்வோமையில் குறிக்கப்பட்ட தனவந்தன் விலை உயர்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு தினமும் வயிறார உண்டான். உல்லாச வாழ்க்கை இவனது வாழ்க்கை நோக்கமாயிருந்தது. இறைவனை மறந்தான். அவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையும் மறந்தான். தன் அழியாத ஆன்மாவை பற்றிய யோசனையே அவன் கனவிலும் எழவில்லை. தனக்கு அருளப்பட்ட சொத்துக்கள், இறைவனுடைய இலவச கொடைகள் இவற்றை அவருடைய ஊழியத்திற்கு செலவிட வேண்டும் என அவன் கருத்தில் கொள்ளவில்லை. உலக சொத்துக்களும் அவற்றை கொண்டு நடத்தும் உல்லாச வாழ்வும் நிலையற்றவை என்றும், தான் ஒரு நாள் சாக வேண்டும், அப்பொழுது இவையெல்லாம் தன்னை விட்டு அகற்றப்படும் என்பதை அவன் யோசிக்கவே இல்லை. அவன் இறந்தான், நரகத்தில் புதைக்கப்பட்டான். தன் சொத்துக்களை தீய வழியில் உபயோகித்ததினால் இவன் கெட்டான். இன்னொரு பணக்காரனை பற்றி நமது ஆண்டவர் பின்வரும் வரலாற்றை கூறுகிறார். ஒரு தனவந்தனுக்கு நிலபுலன்கள் நிறைய இருந்தன. ஒரு ஆண்டில் பருவகால மழை குறைவின்றி பெய்தமையால் நிலங்கள் ஏராளமாக பலனளித்தன. தானிய குவியல்களை பார்த்தான். தன் களஞ்சியங்கள் இவற்றை கொள்ளாதென உணர்ந்தான். ஆதலால் அந்த களஞ்சியங்களை இடித்தெறிந்து வேறு களஞ்சியங்களை பெரிதாக கட்டி அவற்றை தானியங்களால் நிறைத்து, என் ஆன்மாவே மகிழ்ச்சி கொள், இன்னும் பல வருடங்களுக்கு தேவையான அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறேன், உனக்கு குறைவொன்றும் இராது என்று சொல்வேன் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போது, முட்டாளே, இன்று இரவே உன் ஆன்மாவை பறிப்பார்கள் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. இத்தனவந்தன் இப்பூமியில் முடிவில்லா வாழ்வை சகிக்கப் போவதாக எண்ணியிருந்தான். ஆனால் உலகப் பொருட்கள் அளிக்கும் இன்பத்தை நுகரவே அவன் படைக்கப்பட்டுள்ளதாக கருதி இருந்ததால் முடிவு இவ்வளவு விரைவில் வருமென அவன் எண்ணவில்லை. ஆகவே தன்னுடைய வாழ்வை
அவர் பொருட்டாக கருதாமல் இந்த உலக செல்வங்களுக்கு பின்னால் தன்னை ஒப்பு கொடுத்த அவனுக்கு வந்த இந்த சோதனையைப் போல இன்றும் பல நேரங்களில் கடவுளுக்காக கொடுக்க வேண்டிய நேரங்களை மனிதர்களுக்கும் செல்வங்களுக்கும் கொடுத்து நாம் இழந்து போன தருணங்களை நினைத்து மனம் வருந்தி இயேசுவின் மதுரமான இருதயத்தை அன்பு செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. உலகத்தின் ஒளியான வழியான வாழ்வான எம் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம். உமது வாழ்வால் நாங்களும் வாழ்வடைகிறோம். உமது விலையேறப்பெற்ற தெய்வீக பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது காயங்களால், உமது பாடுகள் மரணத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மீட்பை இன்று கொண்டாடுகிறோம். மனிதருக்கு ஞானத்தை கற்பிக்க வேண்டிய கண்கள், உடலுக்கு விளக்காக அமைய வேண்டிய கண்கள் இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டு இழி உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு பாவத்தினாலும் சாபத்தினாலும் ஆட்பட்டு கொண்டிருக்கிற இந்த உலக மக்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அன்பு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, உம்மை நம்புகிற பிள்ளைகளை அரவணைக்கிற தெய்வமே, இப்போது எங்கள் குடும்பத்து உறுப்பினர்களை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். அவர்களில் இருக்கிற கெட்ட பண்புகளை எல்லாம் எடுத்து நற்குணங்களால் அவர்களை நிரப்பியருளும். உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் உலக பொருட்களின் மீது கொண்டிருக்கிற ஆவல்களுக்கும் தங்களை விட்டு கொடுத்து விசுவாசத்தை இழந்து பரிசுத்தத்தை இழந்து இச்சைகளின் கொடுமையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை அவருடைய சாவ குழியிலிருந்தும் பாவ குழியிலிருந்தும் விடுவித்து அவர்களை அருள்வாழ்வில் நிலைத்திருக்கும் ஆற்றலை தருவீராக. உமது தெய்வீகமின்றி இந்த உலகத்தில் நல்லது எதுவும் இருக்க முடியாது. ஆகவே உமது தெய்வீக ஆற்றல் உமது பிள்ளைகளை இன்று நிரப்புவதாக. அவர்களில் இருக்கிற துர்க்குணங்களை அகற்றி நற்குணங்களின் வல்லமையினால் நிரப்பி அவர்கள் என்றும் உமது அன்புக்கு சான்று பகர இறையருள் அவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உமது கரங்களுக்குள் அவர்களை பத்திரமாய் அர்ப்பணித்து இந்த நாளையும் இன்று நாங்கள் செய்யப்போகிற பணிகள் யாவற்றிலும் உமது அருள் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.